இப்போ பித்தாகரஸில் என்னென்னா இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். அந்த ட்ரையாங்கிளில் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அதாவது பிசினா இந்த ஹைப்போடெனியஸ், இந்த இடத்துல இது 90 டிகிரின்னு சொல்லிவிடுவாங்க. ஓகேவா? இதுதான் ஹைப்போடெனியஸ், அதோட ஆப்போசிட் ஹைப்போடெனியஸ். மிச்சம் ரெண்டு சைடையும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் உனக்கு ஹைப்போடெனியஸ் வரும் அப்படின்னு இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ஹைப்போடெனியஸ் வந்து ப்ரூவ் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்காங்களா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு இந்த குட்டி ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் திருப்பி இந்த பெரிய ட்ரையாங்கிளை இந்த ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? மொத்தம் 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பெரிய ட்ரையாங்கிளையும் இந்த குட்டி ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணலாம். அதுக்கு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் DBA, in triangle ABC and DBA, அந்த 2 ட்ரையாங்கிள்லேயும் ஆங்கிள் B வந்து காமன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஆங்கிள் A இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் D இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது வந்து 90 டிகிரி. ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி, இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இது 90 டிகிரி. ஓகேவா? அப்போனா இது 90 டிகிரி, ஸோ இது 90 டிகிரி போட்டாச்சு. ஓகேவா? அப்போ இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிளில் 2 சைடு ஈக்குவல்னாலே பை ஏஏ ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிபிஏ அப்படின்னு சொல்லியாச்சு. இது ரெண்டும் இப்போ சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? AB by DB is equal to BC by AB. இது எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கா, அப்போ இந்த சைடும் இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட்டில் எது இருக்குது அப்படின்னா ஏபியும் இப்போ இந்த ஏபி இருக்கா, இந்த ஏபியும் அது வந்து இந்த 90 டிகிரிக்கு பக்கத்தில் உள்ளது. இந்த இடத்துல இது இங்கே பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஏபியும் டிபியும் ஈக்குவல்னு இங்கே இது ரெண்டு இது கம்பேர் பண்ணுறோம். அப்புறம் பிசியையும் ஏபியையும் கம்பேர் பண்ணுறோம். சப்போஸ் இது கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த ஏபியையும் இந்த பிடியையும் கம்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பி இந்த ஏபியையும் பிசியையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? மேலே வந்து பெரிய ட்ரையாங்கிளோடது ஏபி. ஓகேவா? இதில் சின்ன ட்ரையாங்கிளோட டிபி. அப்புறம் திருப்பி மேலே பிசி, பெரிய ட்ரையாங்கிளோட பிசி, அப்புறம் சின்ன ட்ரையாங்கிளோட ஏபி. ஓகேவா? அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. அப்படி கம்பேர் பண்ணுறப்போ அதுக்கு என்ன வரும்? இப்போ இந்த ஏபி இங்கே கொண்டு போகும், டிவிஷனில் இருக்குது, இங்கே போணுச்சுன்னா ஏபி இன்ட்டு ஏபி டிவைடட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு இருக்கும். இப்போ இந்த டிபியை இங்கே கொண்டு போனோம் அப்படின்னா ஏபி இன்ட்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிபி. ஓகேவா? அதேமாரி இப்போ 2 ஏபி இருக்குது அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ஆக்கிடலாம். அப்புறம் பிசி இன்ட்டு டிபி அப்படியே வச்சுக்கோ. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஏசி, ட்ரையாங்கிள் ஏபிசிக்கும் டிஏசிக்கும் ஓகேவா? அப்படி பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இதுலேயே ஆங்கிள் சி இருக்குல்ல, ஆங்கிள் சி வந்து காமன். இந்த ஆங்கிள் சி வந்து இந்த 2 ட்ரையாங்கிளுக்குமே காமன். ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி இதில் இந்த 90 டிகிரி மறுபடியும் இந்த 90 டிகிரி, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இதுவும் ஒரு ஆங்கிள் அப்படிங்கிறதுனால பை ஏஏ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஏசி அப்படின்னு சொல்லியாச்சு.
இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே என்ன ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை டிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இங்கே எப்படின்னா, இப்போ வந்து இங்கே பிசியை ஏசியும் கம்பேர் பண்ணுறாங்க. அப்படின்னா பிசி இந்த பிசியையும் ஏசியையும் அங்கே என்ன பண்ணாங்க, இந்த ஏபியையும் பிடி. அதான் அவனுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். நீ அப்படியே இதை மட்டும் இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் மெம்பரம் பண்ணிக்கோ, ஓகேவா? இந்த பிசி ஏசி, இந்த பிசி இந்த ஏசி, அதுக்கப்புறம் ஏசி அப்புறம் டிசி, இந்த ஏசி அப்புறம் இந்த டிசி. இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் இதையும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல இதையும் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் இதையும் எடுத்துக்கிட்டாங்க. அதை மாதிரி இந்த இடத்துல எழுதிட்டு அதே மாதிரி திருப்பி இதை இங்கே கொண்டு போ, இதை இங்கே கொண்டு வா. டிசி இன்ட்டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி. இந்த இடத்துல டிவைடில் ஏசி இருக்குது. அப்புறம் இந்த ஏசி இங்கே கொண்டு போகிறேன். டிசி இன்ட்டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி இன்ட்டு ஏசி. இது ரெண்டு ஏசி இருக்குது. டிசி இன்ட்டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். அப்போ இதை பரட்டி எழுதிக்கிறேன். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிசி இன்ட்டு பிசி. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1 2 நான் ஆட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 என்ன? ஈக்குவேஷன் 1 ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ப்ளஸ் டிபி. ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 அது போட்டேன். இது ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் 2. இது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிசி ப்ளஸ் பிசி இன்ட்டு பிசி. எப்படி இருக்கா? இப்போ இது ஈக்குவேஷன் 2வா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பக்கத்தில் இது ரெண்டும் சேர்த்து அப்படி எழுத வேண்டியதான். இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் அப்படியே ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிபி. அப்புறம் இங்கே ப்ளஸ், இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். அப்புறம் ப்ளஸ் இது மறுபடியும் இது எழுதணும். டிசி இன்ட்டு பிசி. ஓகேவா? இந்த இடத்துல எத்தனை பிசி இருக்குது? இங்கே ஒரு பிசி இருக்குது, இங்கே ஒரு பிசி இருக்குது. ஸோ பிசி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்மா, இதில் ஒரு பிசி இருக்குது, இதில் ஒரு பிசி இருக்குது, இதில் ஒரு பிசி இருக்குது. இப்போ ரெண்டு பிசியும் காமனாக இருக்கா? அப்படின்னா பிசியை வெளில எடுத்துட்டாங்க. பிசியை வெளில எடுத்துட்டா மிச்சம் உள்ள என்ன இருக்கும்? டிபி ப்ளஸ் டிசி மட்டும் உள்ளே இருக்கும். ஓகேவா? இது மாதிரி இப்போ இந்த இடத்துல சேர்த்து இதை இந்த இடத்துல இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இங்கே இப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் பிசி. இந்த ஏபி ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் இங்கே உள்ளது தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுனது இங்கே இருக்குது, அதை இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் பிசி காமனாக வெளில எடுத்திருக்கோம். மிச்சம் உள்ளதெல்லாம் உள்ளே எழுதியிருக்கோம். உள்ளே என்ன இருக்குது? டிபி இருக்குது, பிசி இருக்குது. இப்போ இதில் பாரு, இதில் பார்த்தீங்கன்னா டிபி இருக்கா? இங்கே என்ன இருக்குது? டிபி. டிபினா இதுதான் டிபி. அப்புறம் என்ன இருக்குது? இது டி. இங்கே டிசி இருக்குது. ஓகேவா? இந்த டிசி இருக்குது. அப்படின்னா டிபி ப்ளஸ் டிசி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? பிசி வரும். அப்படின்னா இந்த இருக்குது பிசி. இதையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பிசி கிடைக்கும். அதனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு பிசி கிடைக்கும். அதை நம்ம இப்போ எழுதுகிறோம். பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி. இந்த இதில் இன்ட்டு இருக்கா? இன்ட்டு ரெண்டு சேர்த்து பிசின்னு எழுதியாச்சு. இங்கே ரெண்டு பிசி இருக்குது. அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது.